எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். தீபத்திற்கு என்றே பெயர் போன மாதமாக திகழ்வது தான் கார்த்திகை மாதம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறை நாட்கள், தேய்பிறை நாட்கள் என்று வரும். வளர்பிறை நாட்களில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு செல்வ செழிப்பை வளர்த்துவிடும் என்றும், தேய்பிறை நாட்களில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்முடைய கஷ்டங்களை தேய்த்து போக செய்யும் என்றும் கூறப்படுகிறது. அதனால்தான் வளர்பிறை நாட்களில் வழிபாடு செய்யும்போது நன்மைகள் வளர வேண்டும் என்றும், தேய்பிறை நாட்களில் வழிபாடு செய்யும்போது தீமைகள் விலக வேண்டும் என்றும் வேண்டுதலை வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கார்த்திகை வளர்பிறை நாட்களில் செய்யக்கூடிய தீப வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் தொடங்கியதும் பலரும் தங்களுடைய நிலைவாசலில் மாலை நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்வார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நாட்களில் இந்த 2 தீபத்தை ஏற்றி நாம் வழிபாடு செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வம் வளம் என்பது அதிகரிக்கும். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை இந்த வளர்பிறை முகூர்த்தம் இருக்கிறது. எனவே அந்த நாட்களுக்குள் இந்த தீபத்தை எப்படியாவது ஏற்றிவிடுங்கள். இந்த தீபத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் அல்லது மாலை நேரத்தில் ஏற்றலாம். உங்களுக்கு எப்போது வசதியோ அப்போது இந்த தீபத்தை ஏற்றிக்கொள்ளலாம். முதல் தீபம் மாவிளக்கு தீபம். பச்சரிசி மாவில் வெல்லம், ஏலக்காய் போன்றவற்றை சேர்த்து மாவிளக்காக தயார் செய்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு குலதெய்வ படத்திற்கு முன்பாக வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். அடுத்ததாக உப்பு தீபம். ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பை வைத்து அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த 2 தீபத்தையும் குலதெய்வத்தை நினைத்து கொண்டோ இஷ்ட தெய்வத்தை நினைத்து கொண்டோ ஏற்றலாம். எந்த தெய்வத்தை நினைத்து ஏற்றினாலும் இந்த தீபம் ஏற்றுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் வளர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை நாட்களில் இந்த 2 தீபத்தையும் முழுமனதோடு ஏற்றி வழிபாடு செய்ய அனைத்து விதமான செல்வங்களும் பெருகும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.